வாழ்க்கையில் செய்ததான அதிசயமான காரியங்கள் எண்ணற்றவைகளாக இருக்கிறது. அதை சொல்லணும் என்றால் அவருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டே இருக்கிறதாக இருக்கும். அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஓ நன்மை செய்த தேவன் நீர் ஆண்டவரே. ஓ எங்களை விட்டு ஆண்டவரே தூரம் போகாத நல்ல தகப்பன், எங்களை மன்னிக்கும் நல்ல தேவனாக இருந்திருக்கிறீர். ஓ உம்முடைய அன்பால் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே. எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர். நல்ல வாய்களை திறந்த ஒரு விஷயம் அவருக்கு நன்றியை செலுத்தி, ஓ இந்த கடைசி வருடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கடைசி மாதத்துல நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. வருடத்தின் கடைசியில நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர், எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். அற்புதமான தேவனே, அற்புதங்கள் செய்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எண்ணற்ற நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ நல்லவரே நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். தகுதியற்ற பாத்திரமான எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீரே. ஓ தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே. இன்னற்ற வேலைகளில் ஆண்டவரே எங்களுடனே கூட இருந்திருக்கிறீர். ஓ ஒன்றுமில்லாத சமயத்தில் எங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர். பிரயோஜனம் இல்லாத இடத்துல எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். தலை குனிந்த இடத்துல எங்களை தலையை நிமிர செய்திருக்கிறீர். ஓ ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆண்டவரே எங்களுடைய பந்தியை நீர் பெரிதாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ தனிமையாக இருந்த இடத்துல எங்களுடைய குடும்பங்களை பெரிதாக்கி இருக்கிறீர். ஓ எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர். இந்த வருடத்தில் அவர் செய்த நன்மைகள் நினைத்து, ஒரு விஷயம் அவர் செய்த நன்மைகள் நினைத்து மாத்திரம் தகப்பனே நீர் எண்ணற்ற நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நாங்கள் பாத்திரவான் அல்லப்பா, நாங்கள் பாத்திரவான் அல்ல. ஆனால் நீர் எண்ணற்ற நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஓ நல்லவரே நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஓ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய செயல்களை கண்டு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய செயல்களை கண்டு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ நன்மை செய்கிறதான தேவனாக இருக்கிறீர். ஓ எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய சுற்றி திரிகிறவராக இருக்கிறீர் என்று வேதாகமம் சொல்லுகிறதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கரிசனை உள்ள தகப்பனாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் யார் எங்க மேல கரிசனை இல்லப்பா, ஆனால் நீர் எங்கள் மேல் அவ்வளவு இரக்கமும் கிருபையும் அன்புமாக இருந்திருக்கிறீரே. எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய சுற்றி திரிகிறவராக இருந்திருக்கிறீரே. எவ்வளவு நல்ல தேவன் எவ்வளவு நல்ல தேவன் அப்பா. நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். அப்படியே வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி அவருடைய சமூகத்துக்கு நேராக அப்பா, இந்த கரங்களை இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இருக்கிறீர். இந்த கரங்களை வருடம் முழுவதும் நீர் வழி நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர். வாக்கு மாறாதவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை அவருடைய நாமத்தை உயர்த்தி வல்லவரே 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 சுவே நல்லவரே ஆவியானவரே ஆராதனை
சத்தத்தை உயர்த்தி வல்ல செயல்கள் உள்ளமே நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நல்லவரே சுவே நல்லவரே நன்மை எங்கள் தெய்வமே நன்றி நன்றி ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருக்கு நேராக நல்லவரே சுவே வல்லவரே வல்லவரே ஆராதனை 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 நல்லவரே நல்லவரே ஆச்சரியமாக நடத்தினீரே வல்லவரே ஆராதனை 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 எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரே உம்மை பிரியாத ஒரு வாழ்வை தந்தீரே அப்பா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரிய மாட்டேன் ஆண்டவரே. நையா ரத்தமே சிந்தி ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம். ஓ ரத்தமே சிந்தியே ரத்தமே சிந்தி சாட்சியாய் ஓ நிச்சயம். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஓ இயேசுநாதா எங்கள் ஆராதனைக்குரியவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே அறிக்கையிட்டு பரிசுத்தரே பரிசுத்தரே என்னை படைத்தவரே இம்மட்டுமே படைத்தவரே ஆராதனை இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. ஓ பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எவ்வளவு நல்ல தேவனாக இருந்திருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்மளை பரிசுத்தமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவரும் கண்டிராத தகப்பன் அவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் இம்மட்டுமாக நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியல. இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் எவ்வளவு கிருபையாக நம்மளை உயிருடன் வைத்திருக்கிறார். மற்ற பொருளாதார தேவைகள் இருக்கட்டும், குடும்ப தேவைகள் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய உயிரோடு வைத்ததே மிக பெரிதான கிருபை. அவருடைய அன்பு நம்மளை நித்தமும் நடத்தி இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. வல்லவரே நல்லவரே அவர் செய்த நன்மை நினைத்து மாத்திரமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே நம்மை படைத்தவருக்கே படைத்த
ஆராதனை. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ இம்மட்டும் நம்மளை நடத்தினதான் அவரை நோக்கி, ஓ நீர் ஆண்டவரே தகப்பனே, இந்த மாலை வேளையில உம்மை உயர்த்த நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் வந்ததான நோக்கம் வெறுமையாக செல்வதல்லப்பா, உடைய பிரச்சனத்தை மாத்திரம் உணர்ந்து சில நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை இதுவரைக்கும் நடத்தினதை நினைத்து இன்றைக்கு முழுவதும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு நன்றியின் ஆராதனையாக இருக்குது அப்பா. நாங்கள் ஒரு துதி பாடல், நன்றி பாடலாக செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே, உடல் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய ஆளுகைக்குள்ளார இருக்கு. நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். மிக பெரிதான கிருபை நம்மளை இந்த வருடத்தின் இது கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பலன் ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்ததான ஒரு மிக பெரிதான ஈவை அவர் காண செய்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாம் உயர்த்தி துதித்து பாற்றி போற்றி பாட போகிறோம். நம்முடைய கண்களை மூடி ஒரு விஷயம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாத, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி நன்றி. நம்மில் வைத்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். அவர் நல்ல சந்தோஷமாக பாடி அவர் செய்த நன்மைகள் நினைத்து துதித்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலி, நன்றி பலிகள் நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி. உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் தீரு. உடன்படிக்கை தந்தவர், உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் பாதுகாத்தவர் நின்ற என்னை ஜீவனின் பாதையில். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் எல்லாமே
பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே பாதைகள் எல்லாம் காக்கும்படி எவ்வளவு நல்ல தகப்பனாக இருக்கிறார். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் தூதர்கள் அனுப்பி உதவி செய்கிறவர், உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் கண்மணியே என்று இந்த வருடத்தின் தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே செலுத்த வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி, ஓ என்னுடைய தேவைகளை சந்தித்தவரே, ஓ சந்தராதாரி துரிமானா மனந்தரபலபா தேவைகளை அற்புதமாக சந்திக்கும் நல்ல தகப்பன். வருடத்தின் தொடக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்போம். வருடத்தின் தொடக்கத்தில் கடனோடு தொடங்கியிருப்போம். ஆனால் இந்த வருடத்தின் முடிவில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார். எவ்வளவோ கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று உண்மையாக தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் நடந்ததான நேரத்தில் ஓ திகையாதே என்று அழைத்ததான தகப்பன் கண்மணியே என்று அப்படியே கரத்தை மாத்திரம் உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த
நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகவும் பெரிதான தகப்பன். ஆமென். நம்முடைய தேவைகளை சந்தித்ததான நல்ல நேசர், நம்மளை நடத்தி வந்ததான நல்ல நேசர், அவர் செய்த நன்மைகளை நினைத்து இங்கே அவரை துதிப்பதற்காக உயர்த்துவதற்காக நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். இந்த இடம் நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கிறோம்னா அவரை துதிப்பதற்கு மாத்திரம்தான். ஆமென். வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அவர் செய்த நன்மையை நினைத்து முழு மனதாய் நம்ம ஸ்தோத்திரிக்க போறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ததான நல்ல தகப்பன், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான் என்று சொல்லி எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் நல்லா உற்சாகமாக பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவால் என் கரத்தை தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீர் செய்ததை நினைத்து ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நம்மை மறவாதவர், என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நல்மைச்சல் நடத்துபவர், என்னை என்றும் நல்மைச்சல் நடத்தும்
மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்னும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும், என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னில்லா நன்மைகள், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னில்லா நன்மைகள், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னில்லா நன்மைகள், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி, ஓ என்னில்லா நன்மைகள் நம்முடைய வாழ்வில் செய்ததான நல்லவர், ஓ முழு மனதாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ thank you Jesus. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தையினால் சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுகிறதான தகப்பன். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதுகிறது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாக அதை நிறைவேற்றினதான நல்ல தகப்பனை நாம் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாட போகிறோம். அவர் செய்த நன்மைகள் நினைத்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், அவர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள் சொல்லி சொல்லியே பாடுவேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்க நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார், பாட நல்ல வாய்ஸை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ அற்புதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் அதை நினைத்து அவரை உயர்த்தி முழுமனதாக நாம் பாடி துதிக்க போகிறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். அவர் நன்மை செய்கிறதான தகப்பன், செய்த நன்மைகள் ஆயிரங்கள் சொல்லி சொல்லியே பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா.
தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி நன்மை செய்தி ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர். ஓ சிறந்த முறையிலே சிலுவை ரத்தம் எனக்காக சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் எதிரி நுழையாமல் நம்மை காத்து கொண்டவர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி நன்மை செய்திரே. நன்றி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி. நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி நம் வாழ்வின் இருளெல்லாம் நீக்கினதான நல்ல தகப்பன். ஓ இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் அவருக்கு சொந்தமாய் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நம்மை உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டவர். வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்
கால்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. 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 ஆவியே, 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 ஆவியே. அசைவாரும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாரும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே என்று, ஆவியே, ஆவியே. இம்மட்டும் நடத்தினதான நல்லவர், இனியும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி கேட்போம். அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்களோடு அசைவாடும், அசைவாடும் என்னில் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி, ஓ நம்மை நடத்தினவர், ஓ ரியாந்திராச்சாரி துரிதரமனந்தரமலபாஷமனனமா. ஓ இம்மட்டும் எங்களை நடத்தினதான நல்லவரே, இனியும் எங்களை நடத்த வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீர் செய்த காரியங்கள் ஆயிரம். ஓ நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கும் பொழுது ஒரு நாவு போதாதப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவரே. நன்மை செய்ய மறவாதவரே. நீர் நல்லவர், நன்மை செய்ய மறவாத தகப்பனவர். ஒரு நாளும் நம்மளை மறவாத நேசர், ஒரு நாளும் நம்மளை மறவாத நேசர். அவர் நம்மோடு கூட இருக்கிறதான தகப்பன். தாயின் கருவில் தோன்றினது முதல் இந்நாள் வரையும் நம்மளை பாதுகாத்ததான நல்ல தகப்பன். எவ்வளவு கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதான தகப்பனாக இருந்திருக்கிறீர். ஒரு விஷயம் அவருக்கு நேராக கரங்களை மாத்திரம் உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கரங்களை உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் உயர்த்தி காண்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கரத்தை நீ எவ்வளவு கிருபையாக நீர் நடத்தி வந்திருக்கிறீர். இந்த வருடம் முழுவதும் எவ்வளவு கிருபையாக நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருடம் தொடங்கினதிலிருந்து நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். தகுதியற்ற பாத்திரம் ஆண்டவரே நாங்கள், ஆனால் நீர் எங்களை தகுதிப்படுத்தி உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறீர். எவ்வளவு நல்லவராயிருக்கிறீரே அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எங்களுடனே கூட இருங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு விசை யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து பாருங்களேன். துதிக்காம இருக்கவே முடியாது. எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ததான நல்ல தகப்பன். அடுத்த நாள் தேவை முதற்கொண்டு நமக்கு அருளினதான நல்ல நேசர். ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல். ஓ
ஸ்தோத்திரமே, மீண்டுமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஓ ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல். அதற்கு காரணம் என்னை உயிர் பிழைக்க வைத்தவர். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. எத்தனை பேர்னால உண்மையாக ஒற்றுக்கொள்ள முடியும்? அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறதான நல்ல தகப்பன். அவர் நம்மளை ஒரு நாளும் மறவாத தகப்பனாக இருந்திருக்கிறார். ஒரு நொடியும் நம்மளை விட்டு விலகாத நேசராக இருந்திருக்கிறார். அவருக்கு நேராக மாத்திர கரங்களை உயர்த்தி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டினதான கிருபையில் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து, தந்தையே உதயவாள், தந்தையே உதயவா, தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே, தந்தையே உதயவா, தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் நீர் என்னை நடத்தினதை நினைத்து நாங்கள் மறவாமல் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல். ஓ உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து இருளெல்லாம் விலக்கினீர். இருளெல்லாம் விலக்கினீரே, என் அழுகையை மாற்றினீர், அழுகையை மாற்றினீரே. இருளெல்லாம் விலக்கினீ, நம் அழுகையை நிறுத்தினதான நல்ல தகப்பன். அழுகையை நிறுத்தினீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, 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 மறவாமல், ஓ மறவாமல் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல். ஓ உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர்
செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இம்மட்டும் நம்மளை நடத்தினதான நல்லவர், இனியும் நம்மளை நடத்த வல்லமை உள்ளதான தகப்பன், அப்பா நாங்கள் இந்த இரவு வேளையில் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடனே இருந்தீங்க, மகிமைப்பட்டீங்க ஆண்டவரே, எங்களை மகிமையாக நடத்தினீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 116வது சங்கீதம், அதனுடைய 12வது வசனத்தை 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 116 12வது வசனம் 13வது வசனம் 744வது பக்கம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஒன்று இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை வாழ்நாள் முழுவதும் தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள், அவர் நடத்தின பாதைகள், அவர் கொண்டு வந்த எல்லா சூழ்நிலைகள், எல்லா இடங்கள்லையும் ஆமை ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற எல்லா நிலைகளை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஆமேன் இன்மட்டுமாய் கர்த்தர் நிற்க ஆமேன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மனுஷர்கள் விழுந்து போனாங்க, எத்தனையோ பேர் ஆமை ஸ்தோத்திரம் வழி விலகி போனாங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டாங்க, எத்தனையோ பேருடைய மரணம் அகாலமாக இருந்தது, எத்தனையோ பேர் ஆமை ஸ்தோத்திரம் எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக போனவங்க எழும்ப முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆமை கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இந்த ஆண்டு முழுவதுமாய் கடந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார். நியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆமை ஸ்தோத்திரம் அகோரமான எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 4 டெத்தாவது என்ன செய்கிறது, ஆக்சிடெண்ட்டு, வியாதி, மரண ஓலங்கள் எங்கே பார்த்தாலும் கேட்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஆமை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் பாதுகாத்தார், எத்தனையோ சூழ்நிலை ஆமை. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் இருக்கிற பணம், நம்மிடத்தில் இருக்கிற நேரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நேரம், நம்மளால் முயன்றது, இதெல்லாம் எதை செலுத்தினாலும் ஆமை கர்த்தர் செய்கிற உபகாரங்களுக்கு அது ஈடாகாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் செய்த நன்மைக்காக நான் இதை ஆண்டவருக்காக செலுத்துகிறேன் அப்புறம் பொருத்தனை, அது வேற. கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார், இந்த காரியத்தை செய்தால் நான் இதை செய்வேன், அது பொருத்தனை. ஸ்தோத்திரம். கர்த்தர் இம்மட்டுமா நம்முடைய வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறார், அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு செய்கிறோம். ஆமாம். அநேக நேரங்களில் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள், ஆண்டவர் நம் கடந்து வந்த பாதைகள் இந்த வருடத்தில் ஸ்தோத்திரம் இருக்கிற நாட்களில் ஆமாம் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் காத்திருந்து வேறு ஒன்றுமே வேண்டாம், ஆண்டவர் என்னென்ன பாதைகள்லாம் அந்த ஆண்டு நடத்தி வந்தாரோ அதெல்லாம் நினச்சி பாருங்கள், தானாலே கண்ணு கலங்கும், கண்ணீராக வரும் நம்முடைய வாழ்க்கையில். எத்தனையோ சூழ்நிலைகள், அவர் செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஸ்தோத்திரம். ஒன்று தான் ஆமை, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆமை கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமை ஜீவன் உள்ளவரை, ஆமை நமக்கு பலன் உள்ளவரை, நமக்கு திராணி உள்ளவரை, ஆமை ஸ்தோத்திரம் நமக்கு சுகம் இருக்கிறவரை, நமக்கு பலன் இருக்கிறவரை. ஒன்று தான், ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் இருக்கிறவரை அவர் செய்த நன்மைகளுக்காக ஆமை இரட்சிப்பின் பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து ஆமை அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் தொழுது கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமை நிபந்தனை அல்ல. ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் தான் இல்லை, இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அல்ல, இவ்வளவு நேரம் தான் நான் ஆண்டவருக்கு
செய்வேன் அப்படியும் இல்லை. எப்பெல்லாம் ஆண்டவர் ஃப்ரீயாக இருக்கிறோமோ, எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1000, அவர் பாராட்டின கிருபைகள், ஸ்தோத்திரம், அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கூட இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், சங்கீதம் 107 6வது வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 107வது சங்கீதம் 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இந்த ஆண்டில் எத்தனையோ ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. சாட்சிகளை கேட்டோம். இன்னும் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ விபத்துகள். ஒன்றே ஒன்று தான், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அவர் நம்மளை விடுவித்தார். எத்தனையோ நேரங்களில், எத்தனையோ சூழ்நிலை, ஆபத்தான நேரத்தில் மனுஷன் நம்பி போயிருந்த நாட்களில் மனுஷன் கைவிட்டிருக்கலாம். நாம் ஸ்தோத்திரம் நம்பியிருந்த நபர்கள் கைவிட்டிருக்கலாம். நம்ம எதெல்லாம் ஸ்தோத்திரம் இதெல்லாம் நமக்கு ஆதாரமாக வைத்திருந்தோமோ, பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எல்லாமே கைவிட்டாலும் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். அல்லேலூயா. ஆபத்தில் விடுவிக்கிற கர்த்தர். இக்கட்டான சூழ்நிலை, உதவி செய்ய யாருமே இல்லை, ஸ்தோத்திரம், என்னை விடுவித்து நடத்த யாருமே இல்லை. என் வாழ்க்கையில் இந்த இடத்துலேருந்து என்னால் மீள முடியலை. எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். இந்த ஆண்டில் எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கர்த்தர் இருந்து அவர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நடத்தினார், நம்முடைய குடும்பத்தை நடத்தினார், நம்முடைய பிள்ளைகளை நடத்தினார். எத்தனையோ இக்கட்டுகள், ஸ்தோத்திரம், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், ஸ்தோத்திரம், எத்தனையோ காரியங்கள், எல்லாவற்றிலையும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் அதிலிருந்து விடுவித்தார். இந்த ஆண்டில் இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், சங்கீதம் 18வது சங்கீதத்தில் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், சங்கீதம் 18 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலை மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஏன்னா மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகங்கள் ஸ்தோத்திரம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலையும் ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், துர்ச்சன பிரகாவம், நெருக்கங்கள், ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தரை நோக்கி அபயமிடும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. எல்லா நிலைகள்லையும் ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் சொல்லுகிற அதே ஸ்தோத்திரம், கடந்த ஆண்டில் நன்மை செய்தார், உண்மைதான். இதுவரைக்கும் பிறந்த நாள் முதல் கொண்டு இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தினார், உண்மைதான். ஆனால் இந்த 2025ஆம் வருஷத்தில் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட இருந்த எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இல்லை. எத்தனையோ நேரங்களில் ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கிற நமக்கு அறிமுகமான எத்தனையோ நபர்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்களும் நானும் நல்லவர்கள் என்பதனால அந்த இடத்துல நிலை நிற்கலை. ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் நன்மை செய்கிறதுனால அந்த இடத்துல நிற்கலை. ஆண்டவருடைய கிருபையினால், அவருடைய தயவினால தான் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். எத்தனையோ எல்லா சூழ்நிலைகள்லையும் உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் விடுதலையாக்கினார். ஸ்தோத்திரம், அவருடைய ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டு கூப்பிடுதல் அவர் சனுடையதில் போய் என்ன செஞ்சான், ஏறிட்டு எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தர் நம்மை விடுவித்து அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், 18 வாசிக்கிறோம். ஆதரவாக இருந்தார். இந்த ஆண்டில் ஸ்தோத்திரம் விடுவித்தார் இக்கட்டில்னு. 2வது காரியம், ஆதரவாக இருந்தார். மனுஷங்க ஆதரவாக இல்லை, ஸ்தோத்திரம் உறவுகள் ஆதரவாக இல்லை,
நமக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக இல்லை. ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒன்று தான், எதையுமே எதிர்பார்க்கல நம்மிடத்துல. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்களுக்கு எனக்கு ஆதரவாக இருந்து கர்த்தர் நடத்தினா. மனுஷங்க எதிரிட்டு வந்தாங்க, ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்கள் மேற்கொள்ள நினைத்தது, எத்தனையோ காரியங்கள் புடமிட்டது, எத்தனையோ சூழ்நிலைகளில் எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரத்துலையும் நான் உனக்கு ஸ்தோத்திரம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் அவர் நமக்கு ஆதரவாக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. ஆபத்தில் கூப்பிடும் பொழுது விடுவித்தார். ரெண்டாவது, அவர் நமக்கு இந்த வருடத்தில் ஆதரவாக இருந்து நடத்தினார். இன்னொரு காரியத்தை வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் அவனுடைய 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதரவாக இருந்தார், விடுவித்தார். இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது உண்மைதான், போராட்டங்கள் வந்தது உண்மைதான். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி யாராலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பிரச்சனையான நேரத்துலையும், எல்லா போராட்டமான நேரத்துலையும், எல்லா பலவீனமான நேரத்துலையும், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனையோ காரியங்களை விழுந்து போனோம். எத்தனையோ நேரங்களில் நான் பிழைப்பானான்னு கூட நம்ம யோசிச்சுருக்கலாம். ஸ்தோத்திரம். கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அவமானம், நிந்தை, எதுவாக இருந்தாலும் இதிலேருந்து என்னால் மீள முடியுமா, இதிலேருந்து நான் என்ன செய்வேன், இதிலேருந்து நான் என்ன செய்வேன், என்கிட்ட பணம் இல்லை ஆனால் என்னை நெருக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன், இந்த காரியத்திற்காக நான் யாரிடத்தில் போய் முறையிடுவேன், இந்த காரியத்திலேருந்து தப்புவிக்க என்னால் முடியலையே, என்னால் தப்பித்து கொள்ள முடியலையே என்று பல நேரங்கள் நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் அத்தனை காரியங்கள்லையும் நீங்களும் நானும் மூழ்கி போகவே இல்லை. வேதம் சொல்கிறது நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. தண்ணீர்களை கடந்தோம். ஸ்தோத்திரம். தண்ணீர்களை கடந்தோம், ஆறுகளை கடந்தோம், அக்னியில் நடந்தோம். எல்லா சூழ்நிலைகள்லையும் வேத வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நம்மோடு கூட கர்த்தர் இருந்தார். ஸ்தோத்திரம். மூழ்கி போகலை, விழுந்து போகலை, ஸ்தோத்திரம், மடிந்து போகலை. வாழ்க்கையை முடிந்தது என்று சொல்லி இருக்கும் பொழுதெல்லாம் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்ம கூட இருந்த ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் நம்ம மேலே புரளுவதே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ஆண்டில் எத்தனையோ ஸ்தோத்திரம் பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்ள வந்திருக்கலாம், மேற்கொள்ளுகிற மாதிரி இருந்திருக்கலாம். இதிலிருந்து மீளப்போவது எப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் பெரிய கேள்விக்குறியோடு இருந்திருக்கலாம், பயத்தில் இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூட பல நேரங்களில் நம்ம எண்ணி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. முன்னாள் சொல்கிற அக்னியில் நடக்கும் பொழுதே அக்னி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாதான், பற்றாது. அக்னியான சூழ்நிலை, ஸ்தோத்திரம், வெந்து போகிற நிலைமை, ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகள்லையும் இந்த ஆண்டில் ஸ்தோத்திரம் நம்ம கூட கர்த்தர் இருந்து எல்லா நிலைகளிலே கர்த்தர் நம்ம நடத்தினார், ஆதரவாக இருந்தார். ஸ்தோத்திரம். ஆபத்தில் கூப்பிடும் பொழுது கூப்பிட்ட காரியத்தில் உடனே கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சார், பதில் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதனை வந்தது, பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, ஸ்தோத்திரம், நிந்தை வந்தது, வியாதிகள் வந்தது, எல்லா சூழ்நிலைகள்லையும் இதில் எதுலேயுமே நீங்களும் நானும் மூழ்கி போகவே இல்லை. எல்லா சூழ்நிலைகள்லையும் அதற்கேற்ற ஞானத்தை கத்த தந்தார், அதற்கேற்ற ஆலோசனைகளை கத்த நமக்கு தந்தார், அதற்கேற்ற நபர்களை நீங்களும் நானும் நினைக்காத அளவுக்கு கத்த நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கேற்ற எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி அதற்கேற்ற எல்லா வழிவாசலை கத்த நமக்கு திறந்து இம்மட்டுமாய் கத்தர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டினாலும் அது என்ன செய்யாது, போதாது. ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை எப்படிப்பட்டதான், பெரியது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜீவனை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் அவருடைய கிருபை பெரியது.
அப்போ நம்மிடத்தில் எதை கொண்டு அவருக்கு செலுத்த முடியும்? ஒன்றே ஒன்று, இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இன்னும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் என்ன செய்யணும்? ஆமாம், ஸ்தோத்திரம். அக்னி நடந்தோம், எல்லா சூழ்நிலைகளையும் வந்து போகலை, எல்லா சூழ்நிலைகளுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. ஆபத்தில் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்தார். ஆமாம், எல்லா சூழ்நிலைகள்லையும் நெருக்கத்தை மாற்றினார். எல்லா நிலைகள்லையும் ஆமாம், நம்ம நடந்து போகும் பொழுதெல்லாம் ஆமாம், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்தார். இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது வெளியே போகிற வர பார்க்குறோம். அதுக்கடுத்து பிள்ளைங்களை யார் தான் பாதுகாக்கிறா? கர்த்தர் தான் பாதுகாக்கிறா. நேற்றைக்கு நியூஸ் பார்க்கும் பொழுது, நேற்றைக்கு இரவு நேரத்தில் ஆமை ஸ்தோத்திரம் சாயங்கால வேளையில் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 சின்ன பிள்ளைங்க யதார்த்தமாக அவங்க வீட்டு வாசலில் அந்த கேட்டில் நின்று விளையாடி இருக்கிறாங்க. அந்த கேட்டு மேலே ஏறி நின்று விளையாடுனாங்களா என்னன்னு தெரியல. அந்த கேட் அப்படியே சரிஞ்சு விழுந்து 2 சின்ன பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க. 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு 2.5 வயசு 3.5 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். 2 சின்ன பிள்ளைங்களுமே இறந்து போயிட்டாங்க. இதே போல் எத்தனையோ காரியத்தை கேள்விப்படுகிறோம். மருத்துவமனைக்கு போனால் அங்கே ஆட்கள்லாம் குவிஞ்சு கிடக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன், அது முடியாது, இது முடியாது. எத்தனையோ நபர்கள் கண்ணீரோடு கதறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உண்மையில் வந்ததுதான். காய்ச்சல் வந்திருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம், எல்லாமே வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்து உங்களை என்னை கர்த்தர் பாதுகாத்து அவன் ஜீவனை தந்து அவர் ஆராதிக்க அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு நன்மையே செய்யலையே. சில நேரங்களில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணலாம். எழுதி வச்சு ஜெபம் பண்ண சில காரியங்கள், இந்த ஆண்டில் நினச்ச சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரோடு போராடி ஜெபிச்சிருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நம்ம சொன்ன காரியம், நம்ம ஜபித்த காரியத்தை கர்த்தர் செய்வதை காட்டிலும் நம்ம ஜபிக்காத எத்தனையோ காரியத்தில் கர்த்தர் இந்த ஆண்டில் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எழுதி வைத்த காரியங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நடக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கலாம். ஒருவேளை இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலையே, எத்தனையோ நாட்கள் நான் ஜபித்தேனே, எத்தனையோ நாட்கள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேனே, எத்தனையோ நாட்கள் இதற்காக நான் காத்திருந்து ஜபித்தேனே, என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஜபித்த அந்த காரியத்தை காட்டிலும் ஜபிக்காத எத்தனையோ காரியத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கிறார்? பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள். ஆமாம், ஸ்தோத்திரம். ஜீவனை கர்த்தர் கொடுத்தா, பலனை கர்த்தர் கொடுத்தா, சத்துவத்தை கர்த்தர் கொடுத்தா, நமக்கு ஆதரவாக இருந்தா, நமக்கு பக்கபலமாக இருந்தா, நமக்கு துணையாக இருந்தா, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆமாம் நமக்கு அருகில் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலை என்னென்ன காரியங்கள் இருந்ததோ எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு உதவி செய்தார். இந்த கர்த்தருக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஒரு ராஜா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். ஸ்தோத்திர. தாவீது ராஜா இடத்துல கர்த்தர் 3 உடன்படிக்கைகளை கர்த்தர் பண்ணியிருந்தார். தாவீது ராஜா அவன் எப்பெல்லாம் கூப்பிட்டானோ யுத்தத்திற்கு போகும் பொழுது ஆலோசனை கர்த்தர் கொடுத்தா, யுத்தத்தில் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தா, எல்லா சூழ்நிலைகள்லையும் அவன் வழி வாய்த்தது. அவன் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் சவுனுடைய கைக்கு அவனை விடுதலையாக்கி அவனை நடத்தினார். எல்லா அற்புதத்தையும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்திருந்தாலும் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறான். அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஒரே ஒரு கொஸ்டின் இந்த ஆராதனையில் நாமே கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் இம்மட்டுமாய் இந்த ஆண்டில் ஸ்தோத்திரம் நடத்தி கொண்டு வந்ததற்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம், நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். அதான் சொன்னேன், நீங்கள் நானும் நன்மை செய்கிறதுனால, பரிசுத்தமாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வரல. நம்மை காட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நம்மை காட்டில் எத்தனையோ நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மை காட்டிலும் எத்தனையோ படித்தவங்க இருக்கிறாங்க, நம்மை காட்டிலும் எத்தனையோ திறமையானவர்கள் இருக்கிறாங்க, நம்மை காட்டிலும் எத்தனையோ இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால்
ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத நம்மை, ஸ்தோத்திரம், தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் இது வரைக்கும் அற்புதமாய் ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், பேக்ரவுண்ட் எம்மாத்திரம். எல்லா சூழ்நிலைகள்லையும் நல்ல ஒரு சபை என்கிற ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாம் சபையில் ஜபிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் நம்மை தாங்கலை. அநேக நேரங்களில் நம்ம சில நேரங்களில் ஜபிக்க மறந்துருக்கலாம். வேலையில் நிமித்தமாக ஜபத்தை சுருக்கிட்டு வேகமாக எழும்பி போயிருக்கலாம். ஆனால் நமக்காக சபை ஜபிக்கிறது, யாரோ ஒருவர் நமக்காக எங்கேயோ ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு இம்மட்டுமா ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுத்து நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜா சொல்லுகிறார், எல்லாமே இருந்தது அவருடைய வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்கிறானோ அது நடக்கும். அப்படிப்பட்ட ராஜா. ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், ராஜா சொல்கிறாரு, ஆண்டவரே தேவரீர் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். எங்கேயோ கிடந்தேன், ஒரு ஆட்டுக்கு பின்னால் கிடந்தேன். ஸ்தோத்திரம். வீட்டில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தேன். எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க, நான் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தேன். ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் என்னை அழைச்சி கொண்டு வந்து இம்மட்டுமா ராஜாங்கிற ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவர். இம்மட்டுமா நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். எங்கேயோ இருந்தோம். இந்த ஆண்டில் ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஸ்தோத்திரம் ஆசைகள் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ ஸ்தோத்திர பட்டியல் போட்டு அநேக காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஸ்தோத்திரம் நாம் தடுமாறி இருக்கலாம், நாம் அநேக வார்த்தைகளை தவறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட நம்முடைய வாழ்க்கையில் தவறவே இல்லை. எல்லா நிலைகள்லையும் நாம் ஆண்டவரை மறந்தாலும், நாம் அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் அதிகமாக நேரம் கொடுக்காமல் இருந்தாலும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் அநேக நேரங்களில் கொடுக்காமல் இருந்தாலும், கர்த்தர் அதெல்லாம் விட்டுட்டு இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். பரவாயில்ல, என் குடும்பம் எம்மாத்திரம். நான் தான் தகுதி இல்லை, என் குடும்பமாக தகுதி இல்லை இருக்குன்னு பார்த்தா என் குடும்பமும் தகுதி இல்லை, என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீது ராஜா சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். இன்னொரு 3 நாள் தான் கிடக்கிறது. இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். இந்த இடத்த விட்டு போகும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, இது வரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே நான் எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனையோ நாட்கள் ஸ்தோத்திரம் கண்ணீரினால் படுக்கையை நினச்சிருக்கலாம், எத்தனையோ நாட்கள் புலம்பி இருக்கலாம், எத்தனையோ நாட்கள் தனிமை வாட்டியிருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஸ்தோத்திரம் மூழ்கி போகலை, வெந்து போகலை. ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகள்லையும் தண்ணீர் நம்ம மேலே புரள, பிரச்சனை புரள, வியாதி புரள, எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசித்து நாம் அப்படியே ஜபித்து முடிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம், அதில் 17வது வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 17:17. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 15வது வசனத்திலிருந்து போடுங்க. 10 குஷ்டரோகியை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, அடுத்த வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். 10 குஷ்டரோகிகள். ஆனால் அந்த குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சொல்லும்போது 10 குஷ்டரோகி போகிறாங்க. போகிற வழியிலே ஒரு குஷ்டரோகி சுகமானோன்னு எங்கே நேரே திரும்பி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். ஸ்தோத்திரம். மற்ற 9 குஷ்டரோகிகள் வரவே இல்லை. அவனும் அந்நியனாக இருந்தான், சமாரியனாக இருந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எதை செய்ய போகிறோம்?
இருக்கிற நாட்களில், இருக்கிற நேரங்களில் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டை முடிக்க போகிறோம், இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. இந்த ஆண்டு இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறா. ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் காணப்படும். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் பாராட்டின கிருபைகளுக்காய், அவருடைய தயவிற்காய் ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள் நினைக்கலாம், எனக்கு என் கையில் பணம் இருந்ததுனால நான் இதை சாதித்தேன், எனக்கு அந்த நபர்களை தெரிஞ்சதுனால அவங்க மூலமாக சாதித்தேன், இல்லைன்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்ததுனால, அது அரசியலாக இருக்கலாம், அல்லது ஒரு அதிகாரங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்ததுனால நான் இதை செஞ்சேன். இல்லை, அந்த ஆளையும் கர்த்தர் தான் நமக்காக வச்சிருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் திக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் நாம் நம்பின நபர்கள் கூட கைவிட்டு போகலாம். ஆனால் நான் நம்பாத, நாம் அறியாத எத்தனையோ நபர்களை கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறா? ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் ஆகார் அழுகிறா, குழந்தை மரிக்க போகிறது. தான் நம்பியிருந்த, தான் நம்பியிருந்த தன்னுடைய வீடுன்னு கருதின தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆபிரகாம் வெளியே அனுப்பிவிட்டான். அவள் அந்த இடத்துல இருந்து அழுகும் பொழுது யாருமே இல்லை. அவள் ஒரு அந்நிய பெண். தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுக்கும் அவளுக்கும் ரொம்ப சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அழும் பொழுது அந்த இடத்துல ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார். ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் கேட்டது மாத்திரமல்ல, எந்த வனாந்தரம் தண்ணீர் கொடுக்காமல் இருந்ததோ அதே வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் எத்தனையோ நேரங்களில் ஸ்தோத்திரம், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தது, எல்லா சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருந்தது. என்ன செய்யன்னு தெரியல. அது வேலையிலையா இருக்கலாம், தொழிலையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புலையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லா நிலைகள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தானாய் எந்த வாசல்கள் திறக்க முடியாத வாசலாக இருந்ததோ அதையும் கர்த்தர் நமக்காக திறந்தார். அல்லேலூயா. எத்தனையோ வாசல் அடைக்க முயற்சித்தது, நம்முடைய வாழ்க்கையை மூழ்கடிக்க நினைச்சது. எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவரை தொழுது கொள்ளுவோம். எல்லா சூழ்நிலைகள்லையும், எல்லா நிலைகள்லையும் அவர் செய்த நன்மைக்காய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு நன்றி சொல்ல நாள் கூட பத்தாது, அவருக்கு நன்றி சொல்ல நேரங்கள் கூட பத்தாது. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீரே. இந்த ஆண்டில் கர்த்தர் நடத்தி வந்த நன்மைகளுக்கா இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஏமாத்திரோ ஆண்டவரே, ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, என்னையும் இதுவரை நடத்துவதற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்களாய் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார், கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல விடுதலையோடு நல்ல கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீர் எங்களை ஆதரவாக இருந்து, நீர் எங்க கூட இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவருடைய ஆபத்தில் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் பொழுது பதில் கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள்
கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தில் இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த மாலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க கர்த்தருக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுடைய குடும்பங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் இன்னும் அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில் கூட இருந்தீர் ஆண்டவரே, இந்த ஆண்டில் ஆதரவாக இருந்தீர் ஆண்டவரே, இந்த ஆண்டில் ஆபத்தில் எங்களுக்கு துணையாக இருந்தீர் ஆண்டவரே. வருகிற 2026 ஆண்டில் எல்லா சூழ்நிலைகள்லையும் உடைய பிள்ளைகளுக்கு கூட இருந்து, ஆதரவாக இருந்து, பக்கபலமாக இருந்து கர்த்தர் அற்புதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பிஸ்னஸ் ஆண்டவரே, கர்த்தருக்காய் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து உம்மை நோக்கி உமக்கு நன்றி சொல்ல அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை தொடரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா தீங்கள், தீமைகள், நாசமோசங்கள், அந்தகார கிரியைகள், சேதப்படுத்துகிற வல்லமைகள், வாதை, வியாதிகள், மரணக்கட்டுக எல்லாவற்றிற்கும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், எல்லா விசுவாச குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. இன்னும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க, ஆண்டவருக்காக ஜீவிக்க, ஆண்டவருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி உள்ளவர்களாக இருக்க அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. காலை நடந்த எல்லா ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்காக உமக்கு நன்றி. ஆராதனையில் உதவியாக இருந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தக்க பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து நடத்தும். உடைய பிள்ளைகளுடைய எல்லா மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.